நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடே தாய் வீடு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக புலம்பெயர் தமிழர் நல வாரியம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பை பல்வேறு நாடுகளில் இருக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எப்படி வரவேற்கிறார்கள் என்பது குறித்து இந்த நிகழ்ச்சியில் நாம் பதிவு செய்யவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் சவுதி திமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு சவுதி வெங்கடேஷ் நம்மோடு இருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சவுதி எல்லாம் இப்ப எப்படி இருக்கு சார்? சவுதி எல்லாம் நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. புலம்பெயர் தமிழர் நல வாரியம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்ட இந்த அறிவிப்பை கேட்ட தருணத்துல உங்களுடைய எந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சது சார்? முதலாவது எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக தமிழர்களின் தாய் வீடு தமிழ்நாடே தலைப்பு மிகவும் அருமை. எங்களுக்கு நமது முதல்வர் அறிவித்தவுடனே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். நாங்கள் அனைவரும் நம் தமிழர்களின் வளைகுடா நாடுகளில் மிகவும் கஷ்டப்படுகிறவர்களும் இங்குள்ள சட்ட திட்டங்கள் முழுமையாகவே அறியாத காரணத்தினாலும் என்ன வேலை என்ன என்றே தெரியாமலே இங்கு வந்து மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் தாயகம் திரும்ப பணம் இல்லாமலும் மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். அதாவது இங்கே ரெசிடென்சி, அதாவது இங்கே ஒரு அக்காமா என்று கூறப்படுவார்கள். அந்த அக்காமா ரினிவல் செய்ய முடியாமல், பணம் இல்லாத காரணத்தினால் புதுப்பிக்க முடியாமல் அவர்கள் சிறையில் சென்று அதன் பிறகே நாடு திரும்ப வேண்டிய கட்டாயம் இங்கு ஏற்படுகிறது. இதை பற்றி நமது அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் அவர்களிடமும் மற்றும் டிஆர்பி ராஜா எம்எல்ஏ அவர்களிடமும் எழுத்துப்பூர்வமாகவே நாங்கள் தெரிவித்துள்ளோம். அதற்கு ஒரு நல்ல முடிவாகவே நாங்கள் இந்த முடிவு கிடைத்துள்ளதாக நினைக்கிறோம். இது போன்ற கஷ்டப்படுபவர்களுக்கு எல்லா உதவிகளுமே கிடைக்க முதல்வர் அறிவித்த நலவாரியம் மிக மிக மறுவாழ்வு கிடைக்கும் என்பதே எந்த ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. சார், புலம்பெயர் தமிழர் நல வாரியம் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிற இந்த உறுதிமொழிகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அனைத்து உறுதிமொழிகளுமே புலம்பெயர் வாழ் தமிழர்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துகிறது. என்னவென்றால் பெரும்பான்மை மக்களுக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இது போன்ற அறிவிப்பும் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. சுருக்கமாக கூறினால், ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்கும் நம்பிக்கை போன்றே நாங்கள் இதை பார்க்கிறோம். இதில் மிகவும் சிறப்பு தொழில் தொடங்க மானியத்துடன் கூடிய கடன் உதவி, எனது கிராமம் திட்டம் மூலமாக முன்னுரிமை, அதாவது டாட்டா பேஸ் பதிவு செய்பவர்களுக்கு விபத்து மற்றும் ஆயுள் காப்பீடு திட்டம், மருத்துவ திட்டம் மிக மிக சிறப்பு சார். இது முதலீடு செய்வதற்கு ஆலோசனை, பாதுகாப்பு, அறிவுரை மிக மிக தேவையான ஒன்றாகவே நாங்கள் கருதுகிறோம். ஸ்கில் ட்ரைனிங் ஊக்கத்தை தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிறது சார். இது இங்குள்ள குழந்தைகள் தமிழ் கற்கவும் கலாச்சாரம் மற்றும் கருத்து பரிமாற்றங்களில் மிகவும் பயன் உள்ளதாகவே இருக்கிறது. குறைந்த ஊதியத்தில் தொழிலாளர்கள் இறந்து போகும் சூழ்நிலையில் கல்வி மற்றும் திருமண உதவி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பெரிய உதவியாகவே நாங்கள் கருதுகிறோம். பொதுவாக இங்கு உள்ளவர்கள் குறுகிய காலத்தில் நாட்டிற்கு விடுமுறையில் வருகிறார்கள். அவர்களுக்கு சட்ட உதவி மையம் பயன் உள்ளதாகவும் கட்டணமில்லா தொலைபேசி மிக மிக ஒரு அருமையான திட்டமாகவே நாங்கள் இதை நினைக்கிறோம் ஐயா. சார், வெளிநாட்டில் வசிப்பவர்களில் நல்ல சம்பாதிக்கிறவங்க, குறைவான ஊதியத்தில் பணியாற்றுபவர்கள் அப்படின்னு வகைப்படுத்தி இந்த அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்புகளில் மிக மிக முக்கியமான அறிவிப்பா நீங்க எதை கருதுறீங்க சார்? இதில் நல்ல வருமானம் ஈட்டுபவர்களுக்கு தாயகத்தில் எங்கு முதலீடு செய்வது என்றே தெரியவில்லை. எதில் முதலீடு செய்வது என்பதை பற்றியும் அவருக்கு புரியவில்லை. பாதுகாப்பானது எது என்று அவர்களுக்கு ஒரு அறிவுரைகளை
கூறுவதற்கு இந்த சட்ட சிக்கல் ஏற்படும் போது சட்ட உதவி மையம் மிக மிக ஒரு அருமையான ஒரு சட்டமாகவே நாங்கள் நினைக்கிறோம். குறைந்த ஊதிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் அனைத்து திட்டங்களும் பயன் கொடுக்கும் ஒன்றே இது. சார், அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற இந்த அறிவிப்புகளில் வெளிநாட்டில் வேலை செய்யும் குறிப்பாக குறைந்த சம்பளத்திற்கு வேலை செய்பவர்கள் ஒருவேளை அங்கே இறக்க நேரிட்டால் அவங்களுடைய குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அங்கே இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், இது மிக மிக முக்கியமான ஒன்று சார். இதே போன்று இங்கு நான் சொல்வதை போல இந்த அக்காமா எக்ஸ்பயர் ஆனவர்களும் இந்த ஸ்பான்சரிடமிருந்து ஓடி வந்து வெளியில் வேலை செய்வர்களும் பணி நேரத்தில் இறந்து போகிறார்கள். அவர்களை அனுப்புவதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோம். அவர்களை அந்த பாடியை ஊருக்கு அனுப்புவதற்கு இங்கு உள்ள திமுக மற்றும் தமிழ் சங்கங்கள் மற்றும் இந்தியன் எம்பசி இவர்களின் உதவியுடன் எத்தனையோ பாடிகள் நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு இப்படி நாட்டில் ஒரு ஊரில் ஒரு நன்மைகள் கிடைக்கும் என்றால் இது மிக மிக ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்குரிய செய்தியாகவே நாங்கள் கருதுகிறோம். சார், இப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் புலம்பெயர் தமிழர் நல வாரியம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கு. இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நீங்க வைக்கிற கோரிக்கைகள் என்னென்ன சார்? நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு தமிழக முதல்வர் எல்லாத்தையுமே இப்ப நிறைவேற்றி இருக்கிறார் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம், கருதுகிறோம். எங்களுடைய ஒரு கோரிக்கை என்னவென்றால், இங்கு ஜெயிலில் இருந்து செல்பவர்கள், அதாவது தமிழ்நாட்டுக்காரரும் கேரளக்காரர்கள் எல்லாரையுமே ஜெயிலிருந்து அனுப்பும் பொழுது டெல்லி அல்லது பாம்பேக்கு மட்டுமே டிக்கெட் கிடைக்கிறது, விமான டிக்கெட். அல்லாத தமிழ்நாடு என்றால் தமிழ்நாடு கொண்டு விடவில்லை, சென்னை கொண்டு விடவில்லை. அவர்களையும் பாம்பே, டெல்லி அப்படித்தான் கொண்டு விடுகிறார்கள். அவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அவர்களிடம் பணம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஜெயிலில் இருந்து போறவர்கள். அவர்களிடம் தாயகம் திரும்புவதற்கும் வீடு செல்வதற்கும் பணம் இல்லாமல் அங்கு 5 தினங்கள் 10 தினங்கள் கையேந்தி எல்லாரிடமும் பணம் வசூல் செய்து அதற்கு பிறகே வீடு திரும்புகிறார்கள். அதற்கு மத்திய அரசிடம் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டி மாண்புமிகு முதல்வருக்கு நாங்கள் எங்களுடைய ஒரு கோரிக்கையாகவே இதை வைக்கிறோம். அவர்களை தாயகம் திரும்புவதற்குள்ள ட்ரெயின் டிக்கெட்டோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது பண உதவியோ செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசும் மத்திய அரசிற்கும். புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக சட்ட உதவி மையம் தனியா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் சார்? நல்ல வருமானம் ஈட்டுவர்களுக்கு தாயகத்தில் எங்கு முதலீடு செய்வது, எங்கு இந்த பணத்தை வைத்து என்ன செய்வது என்றே தெரியாமல் கஷ்டப்படுகிறார்கள். சரி, பாதுகாப்பானது என்ற அறிவுரைகள் பயன்படுத்ததாக இருக்கும் இவர்களுக்கு சட்ட சிக்கல் ஏற்படும் போது சட்ட உதவி மையம் மிக மிக ஒரு அருமையான ஒரு திட்டமாகவே நாங்கள் கருதுகிறோம். குறைந்த ஊதியம், தொழிலாளர் அனைவருக்கும் அனைத்து திட்டங்களும் மிக மிக இந்த சட்ட உதவி மையத்தால் கிடைக்கும் என்றே நாங்கள் நம்புகிறோம். குறிப்பா வெளிநாடுகளில் நம்முடைய தமிழர்கள் வைத்திருக்கிற சங்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்படும், அதன் மூலமா கலை பண்பாடு இதெல்லாம் பரிமாறப்படும், இதற்காக தனியார் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் சார்? கண்டிப்பாக இந்த அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைப்பதன் மூலமாக அனைவரும் இங்கு இப்பொழுது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படவில்லை. இங்கு எத்தனையோ சங்கங்கள் உள்ளது, எத்தனையோ கட்சிகள். அப்போ யாரும் ஒரு ஒருங்கிணைப்பாக யாரும் செய்ய முடியவில்லை. இந்த ஒருங்கிணைப்பால் கண்டிப்பாக நல்ல காரியமாக இங்கு கஷ்டப்படுபவர்களை நாட்டுக்கு அனுப்புவதற்கும் மிகவும் ஒரு நல்ல ஒரு அருமையான திட்டமாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். தமிழ்நாடே தாய் வீடு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக புலம்பெயர் தமிழர் நல வாரியம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி சார். நன்றி. என்னை அழைத்ததற்கு நியூஸ் 7 சேனலுக்கும் இதை அறிவித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும்
சவுதி தமிழ்வாழ் மக்களின் சார்பாகவும் சவுதி திமுக சார்பாகவும்